இன்றைக்கி நம்ம உருளைக்கிழங்கு வச்சுட்டு டக்குன்னு ஒரு 10 நிமிஷத்தில் செய்யக்கூடிய ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். டீ போடுற டயத்தில் ஒரு ஸ்கூல் விட்டு வர்ற குழந்தைகளுக்கு இந்த ஸ்நாக்ஸ் டக்குன்னு செஞ்சு கொடுக்கலாங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் என்னுடைய சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா டேஸ்டி குக்கை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நமக்கு இன்னொரு சேனல் இருக்குங்க, தேவிஸ் கிச்சன். அதில் பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச் காம்போ, டின்னர் ரெசிபிலாம் கொடுத்துட்ருக்கேன். அதையும் போய் பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இப்போ வாங்க நம்ம இந்த உருளைக்கிழங்கு ஸ்நாக்ஸ் எப்படி டக்குன்னு செய்யலாங்கிறத பார்க்கலாங்க. நிறைய பேர் அன்சப்ஸ்கிரைபர் தான் பார்க்குறீங்க. வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ பார்த்துட்டு அப்படியே விட்டுறீங்க. அக்காவுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் கொடுங்க. இப்போ வாங்க நம்ம எப்படி உருளைக்கிழங்கு ஸ்நாக்ஸ் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு இப்போ நான் ஒரு உருளைக்கிழங்கு கட் பண்ணி இந்த வாக்கில் நான் கட் பண்ணி எடுத்துருக்கேன். நல்லா கழுவிட்டு தண்ணிலாம் வடிச்சிட்டு இப்போ ஒரு பவுலில் எடுத்துக்கோங்க. அதில் கட் பண்ண உருளைக்கிழங்கு சேர்த்துக்கோங்க. ஒரு உருளைக்கிழங்கு எடுத்தாலே தாராளமாக இருக்குங்க உங்களுக்கு. ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள், கலருக்காக காஷ்மீரி தூள், 1/4 டீஸ்பூனுக்கு கம்மியாக மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா தூள், தேவையான அளவுக்கு உப்பு. இது கூட ஒரு 3 ஸ்பூன் மைதா மாவு சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு. இது கூட ஒரு முட்டை சேர்த்துக்கோங்க. கஸ்தூரி மேத்தி சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா கலந்து விட்டு எடுத்துக்கோங்க. இப்போ எண்ணெய் சூடானதும் ஒன்றா போட்டு நல்லா பொரித்து எடுத்துக்கோங்க. ரெண்டு நிமிஷம் வேகட்டும். வேகவும் நீக்கிட்டு வேகப்பட்டு எடுத்துக்கோங்க. இப்போ இந்த சைடு நம்ம 2 நிமிஷம் வேக விட்டு எடுத்துக்கலாம். இப்போ நம்மளுடைய அருமையான உருளைக்கிழங்கு ஸ்நாக்ஸ் தாங்க பார்த்துருக்கோம். ரொம்பவே டேஸ்ட்டு அருமையாக இருக்குங்க. இதே போல் நீங்களும் செஞ்சு பாருங்கள். குட்டீஸ்களுக்கு செஞ்சு கொடுத்துட்டு ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் டேஸ்டி குக்கை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நிறைய யூஸ்ஃபுல்லாக வீடியோ போட்டிருக்கேன், போய் பாருங்கள். ரெசிபிலாம் பார்த்துட்டு சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.